ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் 11th ஸ்டாண்டர்டோட ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். இது எந்த சாப்டர் அப்படின்னா இது இன்டகிரேஷனில் இன்டகிரேட் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஏ ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் ஃபார்மில் ரூட்டு போட்டு வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இதில் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸில் வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இதே இதில் ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்குன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் நம்ம சம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிரும்ல. இந்த இதில் வச்சு நம்ம 3 சம் பார்க்கலாம். 11.12 எக்ஸசைஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷனு இன்டகிரேட்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 10 டி ஆஃப் எக்ஸு. இதில் என்னென்னா நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா 3 டேர்ம் இருக்குது, அதனால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இதில் வந்து இப்போ ரூட் இல்லாமல் எழுதிக்கோங்க ப்ளஸ் 10. இப்போது இந்த டேர்ம் வந்து எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னா 1 அப்போது 1 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயரால் ப்ளஸ் பண்ணி மைனஸ் 1 ஸ்கொயரால் மைனஸ் பண்ணணும். அப்போ அது அடி போயிடும். அதனால் அதை எடுத்தாலும் எடுக்காட்டியும் ஒன்று தான். அப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ளஸ் 10 போட்டாச்சா. இப்போது இது ஒரு ஃபார்முலாவில் இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி போட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 10 புரிஞ்சா. இப்போது ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருந்து 1 மைனஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 3/2 எடுத்துக்கலாமா. இப்போ இதை 2 டேர்ம் மாட்டா இதை இந்த ஃபார்முலாவில் எப்படி பண்ணுவோம். இந்த இது எப்படி மாறி இருக்குங்கிறது அது கொஸ்டின் தான். இதை எப்படி போட்டிருக்கோம், அதாவது இந்த மாதிரி இருந்துச்சு, இதை இப்படி மாற்றிருக்கோம். அதை இது ஸ்கொயருக்குள்ளே ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்போ டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 த பை 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 9/2 லாகு மாடியூல் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ப்ளஸ் சிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா x/2 ரூட் ஆஃப் ஏ. என்ன ஃபார்முலா? இது மைனஸில் தானே இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ எக்ஸு இருக்குது இந்த ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கணும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சம் பண்ணுவோம். அதில் 2வது சப்டிவிஷன் பார்ப்போம். ரூட் ஆஃப் 6 மைனஸ் எக்ஸு மைனஸ் 4 இதை மல்டிப்ளைல டி ஆஃப் எக்ஸு. இப்போ இதை ரூட்லேருந்து சும்மா எடுத்துகிட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 இன்ட்டு எக்ஸ் வந்து 6x, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24. அதில் மைனஸ் இருக்கலாம், மைனஸு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸு எக்ஸ் இன்ட்டு வந்து மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ்ஸாக மாதிரி 4x மாறிடும். இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை முன்னாடி கொண்டு போயிட்டு இது 2வது வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா 20 அப்படி தானே.